கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 54வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான சில வசனங்களோடு நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது அவ்வளவு நிமிஷத்தை கூட நம்மால என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்ப ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், துக்கித்து போயிருக்கலாம். உங்களுக்கு வந்ததான வேதனைகள், சோதனைகள், வியாதிகள், கடன் பாரங்கள், போராட்டங்கள், வேறு பலவிதமான இழப்புகள், இதனால நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போக வேண்டியதான அவசியம் இல்லை. இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது கொஞ்சம் ஒரு செகண்ட் நான் நினைச்சிட்டேன் கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று யார் யாரெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இமைப்பொழுதுதான் கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன். அப்ப நித்திய கால கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். மீண்டும் நாம் கீழே படிப்போம்னா, இதோ எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரளுவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வதும் இல்லை என்று ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு சின்ன நீங்கள் செய்த அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே இமைப்பொழுது அவர் பாராத முகம் போல இருந்திருக்கலாம். அந்த இமைப்பொழுது நேரத்திலே நமக்கு வந்த வேதனை, சோதனைகள்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். அந்த கஷ்டத்து நிமித்தமாய் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டுக்கலாம். ஆண்டவர் சொல்ல, இல்லை, நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நோவாவின் காலத்துல பெரிய அழிவு வந்தது. தேசத்திலே பாவம், அக்கிரமம் பெருகினது. நோவாவின் குடும்பத்தையும் ஜோடான மிருகங்களை தான் மிச்சம் அத்தனையும் என்ன செய்தார், அழித்து விட்டார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில செய்தது போல நான் இனி என்ன செய்ய மாட்டேன், உன் மேல நான் கோபம் கொள்ள மாட்டேன், நான் உன்னை கடிந்து கொள்வதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஏனென்றால் அவருடைய நித்திய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. 11 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய்.
பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று அநேக வார்த்தைகளையும் பாதுகாப்புகளையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததுலேயும் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் உண்டான கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகம் பண்ணுகிறவன் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனும் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் என்ன நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? இமைப்பொழுது அற்ப காலம் கோபம் மூண்ட போது இமைப்பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார். இந்த இமைப்பொழுதுல வந்ததான போராட்டங்களை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்பாராத காரியங்கள், இழப்புகள், வேதனைகள், சோதனைகள். ஆனால் இப்போது துக்கித்து போய் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி துக்கித்து போயிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உங்கள் மேல நான் இறங்குவேன், அப்படி உங்களோடு கூட இருப்பேன். நோவாவின் காலத்தில் செய்த இனி அந்த மழை தண்ணியினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னது போல இனி இமைப்பொழுது நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு அந்த பிரச்சனை இனி வராது. நான் உன் மேல கோபம் கொள்ள மாட்டேன். உன்னை நான் கடிந்து கொள்வதும் இல்லை. நீ என்னுடைய பிள்ளையாக சிறுமைப்பட்டவளை, பெருங்காற்றில் அடிப்பட்டவளை, தேற்றவளே என்று சொல்லி அநேக இவ்வளவு கஷ்டப்படலை, வட்டி கடன்களை கஷ்டப்பட்டவளை, வியாதியினால் கஷ்டப்பட்டவர்களை, போராட்டத்தில் கஷ்டப்பட்டவர்களை, வேற எந்தெந்த காரியத்தில் யார் மூலம் எதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டது அந்த காரியத்தை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ சிறுமைப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அரண்மனை கல்லை பிரகாசிக்க பண்ணுவது போல உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உங்கள் பிள்ளைகளில் சமாதானமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி கீழே இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆறுதலாய் இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலேயே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாதுகாப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த கிருபை, ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார். இந்த வாக்கு தத்துவத்தை பண்ணி இருக்கிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன், நித்திய காலம் அந்த கிருபையினால உன்னை நான் இறங்குவேன், உங்ககிட்ட என் கிருபை இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கிருபையை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை தந்து விட்டார், இனி எப்போது என் கூட இருப்பார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு வேதனை இல்லை, சோதனை இல்லை என்று சொல்லி நாம் மனம் போல வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு மாம்ச சிந்தையிலேயே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், உலக சிற்றின்பங்களிலேயோ, உலக நெருக்கத்திலேயோ, உலக போராட்டத்திலேயோ, உலகத்துக்கு வேஷம் தரித்து நாம் மாறுவோம் என்று சொன்னால் அந்த கிருபை நம்மை விட்டு என்ன செய்யும்? எடுபட்டு போகும். அப்ப இங்கே சொல்லப்பட்ட இந்த பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பொய்யான மாயையை பின்பற்றி போனால், உலகத்தினுடைய மாய வாழ்க்கையை பின்பற்றி போனால், உலகத்தை பின்பற்றி போனால், மாம்ச சிந்தையை நாம் பின்பற்றி போனால், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் தூரம் செல்வோம் என்று சொன்னால், கர்த்தர் வைத்திருக்க கிருபையினுடைய வல்லமையை, மகத்துவத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் தூரம் செல்வோம் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயையை பின்பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறாங்க? போக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு தந்த கிருபையை நாம தான் என்ன செய்யணும்? போக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்க, நமக்கு தெரிந்த காரியம்தான் லோத்தை குறித்து. லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். லோத்து ஒரு நீதிமான் தான். லோத்திடத்திலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. அந்த பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, ஆண் புணர்ச்சி செய்கிறதான
அந்த சோதோம் கோமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணிவிட்டார். இப்போது தேவதூதனை அனுப்பி சொல்கிறார், இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். அது ஆகையினாலே நீதிமானாக இருக்கிறதான அருமையான லோத்தே, நீயும் உன் குடும்பமும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தூதனை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாங்க, கையில பிடிச்சு வெளியே கொண்டு போகிறார். சிலருக்கு இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வர மனசே இருக்காது. அந்த தேவதூதன் லோத்துடைய கரத்தை பிடித்து, அது சீக்கிரத்தில் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டி அவங்களை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார். நமக்கு தெரியும், லோத்துடைய மனைவியை திரும்பி பார்த்தால் அவ உப்பு தூண் ஆயிட்டா. இப்ப லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, தேவதூதனுடைய வழியிலே வந்து கொண்டிருக்கிறாங்க. இவன் வரும்போது அவன் சொல்றான், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை லோத்துக்கு கிடைத்தது என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன்னு சொல்றான். அல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து லோத்தை பாதுகாக்கும்படியாய் தேவதூதனை அனுப்பி அப்படி கையை பிடித்து இழுத்து வேகமாக கொண்டு வருகிறதான வழியிலே லோத்து இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு திரும்பி பார்க்கிறா, உப்பு தூணாயிச்சா. பிள்ளைகளும் லோத்தும் தேவதூதனுடைய வழிகாட்டுதலின்படியாக அவங்க வெளியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். லோத்து ஒரு நீதிமான், பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனா கொஞ்ச தூரம் வந்ததுக்கு பிறகு லோத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தந்தால், கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை தந்தால், கர்த்தர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்தால், நாம இன்னொரு வழியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது லோத்தினுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இனி எங்க கொண்டு போனாலும் நல்லா வச்சிருப்பாருன்னு லோத்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமோடு தான் லோத்து வந்தான். அழைத்த தேசம் எந்த தேசம் என்று அறியாதபடிக்கு அவங்க சொந்த தேசத்தையும் இனஜன பந்துக்கள் எல்லாம் விட்டுட்டு வர சொன்னார். அப்படியே வந்தார். இந்த வழியெல்லாம் கண்டவன் தான் லோத்து. ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் ஆபிரகாமை என்று எல்லாவற்றையும் கண்டவன் தான் லோத்து. ஆனா அந்த மந்தை மேய்ப்பவர்களால் சண்டை வந்த வேளையில அவன் தனித்தனியா பிரிஞ்சு போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம், நீ கிழக்க போனா நான் மேற்க, நீ வடக்க போனா தெற்க, எதுனாலும் நீ பங்கு எடுத்துரு, மீதி இருக்கிறது எனக்கு போதும். அவன் பார்த்தான், நல்ல தேசத்தை பார்த்து எடுத்தான். நல்ல தண்ணீர், நல்ல புல்வெளி, நல்ல மேய்ச்சல், மிருக ஜீவன்களை வளர்ப்பதற்கு நல்லா தான் இருக்கும்னு சொன்னா நல்ல தேசத்தை தான் எடுத்தான். அந்த தேசத்துல தான் அக்கிரமம் பெருகினது. அல்லேலூயா. பாவம் பெருகினது. அந்த தேசத்தை அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆயினும் லோத்து நீதிமானை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் முயற்சி எடுத்தார், கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன சொல்றார், நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில நீ எங்குமே என்ன செய்யாத, நில்லாதே, நீ அழியாதபடிக்கு நான் காண்பிக்கிற மலைக்கு போ. இந்த இடம் ஏற்கனவே இவனுக்கு சுபாவம் ஆண்டவருக்கு தெரியும். நல்ல பங்கை தான் தேடணும், நல்ல செழிப்புள்ள தேசத்தை தான் எடுத்துட்டான். சரி, நடுநிலையா எடுப்பான்னு எடுக்கல, நல்ல செழிப்புள்ள தேசத்தை தான் எடுப்பான். அப்ப இப்போ போய்கொண்டு இருக்கும்போது சமவெளியை காணும் போது என்ன செய்வான், இந்த இடம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுடுவான். ஆகையினால ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு, நீ எந்த இடத்துல என்ன செய்யாத, நிக்காத, நான் காண்பிக்க மலைக்கு போ. தேவதன் பிடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்ப இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அப்ப லோத்துக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது.
என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக பண்ணினீர். நல்லா ஜெபம் பண்றேன் இல்ல, ஆண்டவரே சோதோங்குமார பட்டணத்து ஜனங்களை அழிக்கும் போது நானும் உள்ள இருந்து அழிஞ்சு போகாதபடிக்கு என்ன செய்றீங்க, காப்பாத்தி நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க. உம்முடைய கிருபை பெரியது, என் பிராணனும் தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறாரு, மலைக்கு ஓடி போக என்னால் என்ன செய்ய முடியாது, முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அப்ப ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போக என்னால முடியாது. நான் வயசா இருக்கிறேன். தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்வேன், செத்து போயிருவேன். ஆகையினால இவனுக்கு விருப்பத்துக்கு ஒரு இடத்தை கேட்கிறான். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்று சொல்றான். அங்கேயும் ஆட்கள் இல்லை, பெரிய ஜனக்கூட்டம் இல்லை, இவனும் 2 பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. அதனால பெரிய மலை எங்களுக்கு வேண்டாம், பெரிய ஊரும் எங்களுக்கு தேவையில்லை, பெரிய பட்டணமும் தேவையில்லை. இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மலையை பார்க்கறான். அதோ தெரிகிறதே, அந்த மலை எங்களுக்கு போதும், அந்த சின்ன மலை எங்களுக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்தாராகில் அந்த கிருபையை பின்தொடராதபடிக்கு கிருபையை வைத்துவிட்டு நம்முடைய மாம்சத்தின்படி நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக, இல்லைன்னா நான் வயதாகி விட்டேன், இல்லைன்னா நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், இல்லைன்னா குடும்பத்துல ஏதோ விதமான ஒரு காரணங்களை தடையா இருக்கிறது, எனவே நான் இப்படி இருந்து கொள்கிறேன், நான் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணி கொள்கிறேன், இல்லைன்னா இன்னொரு காரியத்துல பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாது. அல்லேலூயா. அது சரிப்பட்டு வராது. தேவ கிருபை நம்மை வழி நடத்துகிறன்னு சொன்னா தேவ சித்தத்தின்படி தான் இருக்கும். அந்த கிருபை நம்மை எந்நாளும் காக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நித்திய கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த நித்திய கிருபையை நாம் அதை பெற்று அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவன் சொல்றான், எனக்கு அங்க வர ஓட முடியாது ஐயா, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், அங்க வர போனேன்னா அதுக்குள்ளால நான் என்ன செய்வேன், நீர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்னால நான் செத்து போயிடுவேன். இது இவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. ஆபிரகாமையும் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணுதான் சொன்னார். வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், விசுவாசின் தகப்பன் என பெயர் பெற்றான். அவன் கூட தான் அதை தான் அனுபவிக்கிறான், அதை தான் பார்க்கிறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில வரும்போது அதை அவனுக்கு இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் பார்த்தாரு, இவ்வளவு தூரம் ஆபிரகாம் பிரிஞ்ச, ஓகே, நல்ல செழிப்புள்ள தேசத்தை கேட்ட, சரி தந்துட்டேன், நல்ல வளர்ச்சியில் நல்ல செல்வந்தனா இருக்கிற, நீதிமானா இருக்கிற, அப்படியா இருந்த தேசத்துல உனக்கு சோதோமுமார பட்டணம் நல்லா இருந்தது, அதிலே தங்கி கொண்டாய். ஆனால் அந்த தேசத்தில் ஜனங்கள் அக்கிரமம் மிகுதி ஆனபடினால அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். ஆனாலும் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை காப்பாற்றி இங்க வெளியே கொண்டு வந்தேன். இப்ப தூதனே உன்னை கரத்தை பிடிச்சி சாவுக்கு ஒப்பு கூடாதபடிக்கு அதை விட நல்ல ஒரு தேசத்தை தான் கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற விசுவாசம் எனக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் நான் வழி நடத்தின பிறகும் என்னுடைய வழி நடத்துதலுக்கு நீ வராதபடிக்கு மீண்டும் உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய கண்களுக்கு இச்சித்தபடி நீ போறியா, சரியப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உண்டு. அந்த காலங்கள் நம்ம வழி தப்பி போக போக நம்ம தட்டி தட்டி கொண்டு வர, ஏமா இந்த வழியில போ, அதை எப்பா இந்த வழியில போகாத, இது நமக்கு தீங்கை விளைவிக்கும், சரியான வழியில போனா தட்டி தட்டி கொண்டு போற நிறைய எச்சரிப்பு வார்த்தைகளை தருவார். சொப்பனத்துல தருவார், தரிசனத்தில் தருவார், வேத வசனத்துல தருவார், பிரசங்கத்திலே தருவார். அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சொல்லியும் நம்ம கீழ்ப்படியாமல் மாம்ச சிந்தையிலேயே நாம் வழி தப்பி போவோம்னு சொன்னா போகாதுன்னு அதுக்கு மேல தடுக்க மாட்டார். சரி, உன் விருப்பம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் இருக்குல்ல, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன் ஆசைப்படி நீ விட்டு கொடுத்துறாரு போ அப்படின்னு. இவன் அப்படி என்ன செய்றான், அங்க போறான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பிக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்று செய்யக்கூடாது என்று என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. இப்படியாக அந்த தேசத்தை அவர் பாதுகாத்தார். இவன் அந்த தேசத்திலே குடியேறான். நேரம் விழுக்கும்போது அந்த மலை பிரதேசத்துல அவன் போய் சேர்ந்துட்டான். போய் பார்த்தா ஆட்கள் இல்லை, ஒரு கெபியிலே போய் ஒதுங்குகிறார்கள். பிள்ளைகளும் தகப்பனும் அதற்குள்ளே வாழ்கிறார்கள். ஆனால் சன்னதி, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும், சன்னதிகளை உருவாக்கணும். இந்த 2 பொம்பளைங்களும் என்ன நினைச்சாங்களோ என்னமோ தெரியாது, 2 பேருமாய் சேர்ந்து தகப்பனுக்கு நல்ல மதுபானத்தை கொடுத்து அவனுடைய சுய நினைவை மறக்க வைத்து
முதலாவது மூத்தவள், அடுத்த நாள் இளையவள் அவனோடு சயனித்து 2 பேரும் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த கீழே வசனம் சொல்ல 37வது வசனம் சொல்லுகிறது, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பனானான் என்று சொல்லப்படுகிறது. இளைய குமார் அவ அடுத்த நாள் போய் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பனா இருக்கிறார். இப்போ நீங்க கேட்கலாம், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், இதெல்லாம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அதனால அவங்க யுத்தத்துக்கு வராங்க, யுத்தம் பண்றாங்க, இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அது யாருன்னா இந்த லோத்தினுடைய சன்னதி. லோத்து தன் பிள்ளைகளோடு இணைந்து பெற்றெடுத்த, இல்லீகலாக தவறான முறையிலே பெற்றெடுத்த பிள்ளைகள். லோத்துக்கு இது ஒண்ணுமே தெரியாது. அந்த 2 பொம்பளைகளுக்கு தான் அவங்க டெக்னிக்கலா செய்தாங்க. லோத்து மதிமயங்கி அதிகமாய் குடித்து வரித்தபடியினாலே அவனுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 பிள்ளைகளும் திட்டம் போட்டு என்ன செய்றாங்க, தகப்பன் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைகள் சாபத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் அது சாபத்தின் சன்னதியாக தான் மாறி இருக்கிறது. மூத்தவள் பெற்றெடுத்ததான பிள்ளைக்கு அது மோவாப் புத்திரனுடைய சன்னதியாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைய பெற்றெடுத்த பிள்ளையுடைய சன்னதி அம்மோன் புத்திரர், அதுவும் இன்றைக்கு சாபிக்கப்பட்ட ஒரு அம்மோன் புத்திரனுடைய சன்னதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்துக்கு தான் போவாங்க, அழிக்கத்தான் போவாங்க. அப்படி சாபத்தீடானதை சம்பாதித்து கொண்டார்கள். அல்லேலூயா. கிருபை இருந்தது, கிருபை இல்லாம இல்ல, கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தன்னிச்சையாக செயல்பட்டபடினாலே சாபத்தின் சன்னதிகளாக மாறிவிட்டார்கள். நானும் நீங்களும் கர்த்தருடைய கிருபையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிருபையை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்ல நமக்கு சாமர்த்தியம் இருக்கு, திறமை இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாதபடிக்கு நம்முடைய மன விருப்பத்தின்படியான சில காரியங்களை செய்யும் போது, நம்முடைய மன விருப்பத்திற்கான வழிகளில் நாம் நடக்கும்போது, கர்த்தரை விட்டு விலகும் போது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாம் நீங்களும் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் அவனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி அது என்ன செய்யக்கூடாது. வாசிங்க பார்க்கலாம். எபிரெயர் 12:15. யாதொரு கலகமும் உண்டாகாமல் இருக்கும்படி, அது கலகம் உண்டாச்சுன்னா அநேகரை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. அதனால் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 15-16 வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த கிருபையை நாம் போக்கிக் கொள்ளாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு, இந்த லோத்தை போல ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாதொரு கசப்பான வேறு நமக்கிட்ட முளைக்க கூடாது, யாதொரு கலகமும் நமக்கு உண்டாகக்கூடாது. இது நிமித்தமா அநேகர் தீட்டுப்படுறாங்க. அப்படி தீட்டுப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். புரிந்தவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எப்படி கர்த்தருடைய கிருபையை நாம் காத்துக்கொள்வது, எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது? ஏற்கனவே சொன்ன ஆண்டவர் நித்திய கிருபையை நமக்கு தந்திர, நிரந்தரமான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதை லோத்து என்கிற நீதிமானுடைய குடும்பத்திற்கும் கொடுத்தார். அவர்கள் சரியாய் பயன்படுத்தாதபடியினாலே லோத்தினுடைய மனைவி அந்த சொந்த தேசத்தை, அழிந்த போகிற தேசம் ஆண்டவர் அழிக்கிறார், அழிக்கலையா பார்ப்போன்னு நினைச்சாளா? இல்ல இவ்வளவு செழிப்பான தேசத்தை ஆபிரகாமிடத்தில் தட்டி பறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி போவது என்று சொல்லி அவள் திரும்பி பார்த்தாளா என்பது தெரியவில்லை. திரும்பி பார்த்தால் அவள் உப்பு தூணானாள். அல்லேலூயா. ஆனாலும் தகப்பனையும் 2 பிள்ளைகளையும் பாதுகாக்க ஆண்டோடைய கிருபை கூட இருந்தது. அதை அவன் உணர்ந்தான். ஆனாலும் அவன் சொல்றான், நீங்க காட்டுற மலை வரைக்கும் என்னால போக முடியாது. எத்தனை நாள் நாம் ஜபிப்பது, எத்தனை நாள் ஆராதிப்பது, எத்தனை நாள் காத்திருப்பது, இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா, லோத்த மாறிப்பட்ட பக்கத்துல கண் பார்வையில் இருக்கிற மலைக்கு தான் போவீங்க. அங்க போனா பாவமும் சாபமும் தொடரும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படியா அவங்க போய் மோவாப் சன்னதியையும்
அம்மோன் சந்ததியும் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அது சாபத்தின் சந்ததிகளாய் மாறிவிட்டது. நம்ம ஏசாயா 14 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்படி இருக்குன்னா அவருடைய கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய சந்ததியை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கிருபையை நாம் எப்படி சுதந்தரிக்க வேண்டும், எப்படி அதை இழந்து விடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் பார்க்கும்போது சங்கீதம் 32:2 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும் ஆண்டரை விட்டு தூரம் செல்லாதபடிக்கு அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். அவரையே பற்றி அவரையே சார்ந்து நாம் இருப்போம்னா அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஆமென் ஒரு கூட்டம் அப்படி எழும்பி வந்த போதிலும் கூட அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் எலிசா தீர்க்கதரிசியை சுற்றி நின்றது போல, அல்லேலூயா, நம்மை சுற்றிலும் ஆண்டோடைய கிருபை நிற்கும். ஆண்டோடைய கிருபை நம்மை சுற்றி இருக்கும்னா எந்த விதமான சாபங்களோ பில்லிசுனியங்களோ மாந்திரிகங்களோ எதுவுமே நம்மை பலிப்பதில்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.